அன்பிற்கினியவர்களே, மறுபடியும் இன்றைக்கு ரீப்ரோக்ராமிங் தி டிஎன்ஏ, தட் இஸ் வயரிங் த டிஎன்ஏ அண்ட் ஃபயரிங் த டிஎன்ஏ என்பதை பற்றி நான் 4வது பகுதியாக உங்களோடு பேச இருக்கின்றேன். இப்போது நம்ம டிஎன்ஏக்கு ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம பிரெயினை கரெக்டாக ரீப்ரோக்ராம் பண்ணணும். அவங்க சொல்கிற கான்செப்டில் நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன், சுயமே தியானமாக. ஏன்னா சுயமே தியானமாக ஆகும்போது தான் உங்களுடைய டோட்டல் டிரான்ஸ்மிஷன், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் யுவர் பிரெயின் ப்ராப்பராகும். அது கருவறையில் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்க முடியும். நாம் கனவற்ற உறக்கத்தில் பார்க்க முடியும். கருவறையில் பார்க்கறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கனவற்ற உறக்கத்தில் இஇஜி மூலம் பார்த்துடலாம், அல்லது பெட் ஸ்கேன் மூலம் பார்த்துடலாம். ஏன்னா இஇஜி தான் கரெக்டாக காமா டு பீட்டா, பீட்டா டு ஆல்ஃபா, ஆல்ஃபா டு தீட்டா, தீட்டா டு டெல்டா இதை உங்களுக்கு காமிக்கும். எப்போ காமிக்கும்? The conversion from that comma to beta, beta to alpha it's going on as a transmission or neurotransmission in the brain. அதனுடைய அதிர்வலைகள் மிக 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 குறைந்து போகுது. ஹெவியாக இருக்கிறது அப்புறம் குறைஞ்சி போகிறது. அதை நீங்கள் கரெக்டாக இஜியில் பிரெயின் வைப்ரேஷன்ஸ், பிரெயின் வேவ்ஸ்னு போட்டிங்கன்னா தெரியுது. எல்லாம் சயின்ஸ் தான் நான் சொல்கிறேன். அப்போ அதை தயாரிக்கிறீங்க நீங்கள். இப்போ எப்படி வார்மப் எடுக்கிறது மாதிரி நீங்கள் ரீப்ரோக்ராமிங் த டிஎன்ஏக்கு முன்னால் ரீப்ரோக்ராமிங் யுவர் பிரெயின் டிரான்ஸ்மிஷன், தட் இஸ் நியூரோ டிரான்ஸ்மிஷன் எப்படி ஆகணும்னு சொன்னால் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், நோ கம்பேரிசன் தூக்கிடுங்க. செகண்ட், நான் தெளிவாக தான் சொல்லிட்டு வர்றேன், நான் இதை அனுபவித்து தான் சொல்கிறேன். செகண்ட் நீங்கள் நீங்களாக 24 hours 1440 நிமிடம் 86,400 செகண்ட்ஸ் இருக்கணும். எக்ஸப்ட் தூக்கம், எக்ஸப்ட் ஆழ்நிலை தூக்கம். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் தான் உடம்புலே 24 hours இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு வித்தவுட் ரெஸ்ட்டு பிரெயின் தான். ஆனால் அந்த இயக்கமே ஒரு இயக்கமற்ற இயக்கமாக, ஒரு சயின்ஸ் எக்ஸிக்யூஷன் மாதிரி நடக்கும். இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறலாம். நான் அமைதியாக என்னை மறந்து விட்டேன் என்று சொல்கிறீங்கன்னா அங்கே இடத்துலாம் நீங்கள் அமைதியாக பிரெயின் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்சர்வேஷன் இஸ் கோயிங் ஆன், ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கோயிங் ஆன், டிரான்ஸ்மிஷன் இஸ் கோயிங் ஆன், நியூரோ டிரான்ஸ்மிஷன் இஸ் கோயிங் ஆன். எவ்ரி நியூரான் receives, observes something from the outer side and the inner side, and it enters into one neuron, then it manifested or multiplied to thousands of neurons, and it enters into the DNA. எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. பட் இந்த அணுவணுவான இந்த மைக்ரோவேவ் சென்சிட்டிவிட்டியை யாருமே புரிஞ்சுக்கிற முடியாது. பட் நடந்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் மூளை அமைதியாச்சுனோடனே ஏதோ டெட்டு கிடையாது. ஆமாம், அது டெத்துக்கு மட்டும்தான். அப்போ நீங்கள் என்ன இந்த இடத்துல தயாராகணும். எப்போவெல்லாம் நமக்கு நழுகிறதோ, எப்போவெல்லாம் நமக்கு கம்பேரிசன் வருகிறதோ, அதை நான் சொல்லிட்டு, இரவு படுக்கும்போது கம்பேரிசன் வந்தாலும் சரி, அல்லது நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் சரி, குறிப்பாக ஆணவம் வந்தாலும் சரி, திமிர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் டிஸ்லோகேட் ஆகும். அதில் தான் சொல்லுவான், கோபத்தில் நான் அறிவை இழந்துட்டேன், நான் கோபத்தில் தடுமாறி பேசிட்டேன்னு சொல்கிறது காரணம். அப்போது யூ ஆர் டிஸ்லொகேட்டட் இன் தி பிரெயின் டிரான்ஸ்மிஷன். அவ்வளோதான்.
அப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு டோஃபோமைன், செரிட்டோனின் அதெல்லாம் தனிங்க. பட் இது அந்த இடத்துல தான் நான் என்ன சொல்கிறேன், there won't be any mind in it. When you are in your selfology, அதாவது நீங்களாக 24 hours இருந்த பழகிட்டீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போகணும். இந்த தியானம் என்று சொல்லுவதும் உங்களுடைய மூளையை அமைதிப்படுத்துவதற்காக மட்டும்தான், டெம்பரவரியாக, வேறு ஒன்றுமே இல்லை. அதில் பெரிய ரகசியமெல்லாம் இல்லை. அதை எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்களோ அதை இவங்க எப்படி மித்தாக கனெக்ட் பண்ணிடுறாங்கன்னா, தியானம் ஒன்றை வைத்துத்தான். ஓகே, வாட் ஹேப்பன்ட் ஃபிசிக்கலி? மைண்டு இல்லாமல் அமைதியாக ஆகிறது தான், நோ மைண்டு தான், ஸ்டில் மைண்டு தான். வேறு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? சயின்ஸ் தானே அது. தெரியாத வரைக்கும் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கலாம். இப்போ எப்படி அள்ளி விட்டுக்கிட்டே இருக்குது வருஷம் பூரா? அப்போ என்ன, தியானத்தில் இருந்து என்ன நிலவுக்குள்ளேயே பறக்க போகிறீங்க? மைண்ட் பிகம்ஸ் காம், இட் கெட்ஸ் த மெடிடேட்டிவ் ஸ்டேட், இட் கெட்ஸ் த டிரான்சென்டிங் ஸ்பேஸ் அண்ட் டைம், பிகாஸ் வி ஃபர்கெட். சுற்றி இருக்க நேரம், காலம், இடம் எல்லாத்தையும் மறந்துடும். இதுதான் தியானத்தினுடைய. பட் நான் ஐ கேன் சே யூ, இது உங்களுக்கு கிடைக்குதா? தியானத்தின் மூலம் கிடைக்கும். ஆனால் வெரி 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 ஸ்மால் பெர்சன்டேஜ். தற்காலிகம் வேறு. பட் வென் யூ ஆர் இன் தி டோட்டல் செல்ஃபாலஜி, நீங்களாக 24 hours இருந்தால், அதாவது உங்களுடைய உடல், உங்களுடைய அறிவு, முதல்ல அறிவு வச்சுக்கிறணும், மனசை சேர்க்காதீங்க. அறிவு, நுண்ணறிவு, பகுத்தறிவு, மரபணு திறன் நேர்மறையாக எதில் இணையுதோ அப்போ உடல் தானாகவே இணையும். காமனாக உங்களுக்கு செல்ஃபாலஜின்றது மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, மரபணு திறன், காலம், இடம், பொருள் காமன் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். ஆனால் பட் நீங்களாக இருப்பதற்கு உங்களுடைய மரபணு திறனின் அடிப்படையில் நேர்மறையாக அந்த மரபணு திறனை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி, which DNA occupies the first place. எனக்கு மிகப்பெரிய எழுத்தாளனாக இருப்பேன். இசையில் வேறு எனக்கு ஆர்வம் வரும், நடிப்பில் ஒரு ஆர்வம் வரும், ஸ்போர்ட்ஸில் வேறு ஆர்வம் வரும். இதிலே எந்த மரபணுத்திறன் நம்பர் 1 உங்களை ஆக்கிரமித்து உங்களை இழுக்கும். அப்படியே காந்தம்லாம் அதெல்லாம் நத்திங். எங்கே சுற்றினாலும் உங்களை இழுக்கும். இது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை, நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இளையராஜாட்டையும் கமலஹாசனையும் இப்போ இருக்கவங்கள சொல்கிறேன். அப்போ பாரதியை வச்சுக்கோங்க, காந்தியை வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் அதுக்குள்ளே இருந்தவங்க முத்துராமலிங்க தேவரை வச்சுக்கோங்க. எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் அது அப்படியே உருகிடுவாங்க. இப்போ சினிமாவில் நிறைய காம்ப்ரமைஸ்லாம் பண்ணிக்கலாம். பட் கமலஹாசன் சொல்கிறக்காரர் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில். அப்போ அதை இழுக்காமல் அதை செய்ய முடியாது. அது மட்டும் இல்லை, அவருடைய வருமானத்தையெல்லாம் அதுக்கு போடுறாருன்னு சொன்னால் நான் அவர் உயர்த்தலாம் இல்லை. தட் இஸ் த டிஎன்ஏ ப்ரமோஷன்ஸ். அவர் ரீப்ரோக்ராம் பண்ணுங்கன்னு சொல்ல, அதுதான் அவருக்கு தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவேன். இளையராஜாவை போய் டிஎன்ஏ பண்ணுங்கன்னு சொல்லலை. அவர் கடவுள் கொடுத்தாரு, மேலேருந்து இறங்குச்சு, எனக்கு இறைவன் கொடுத்தாருங்க, அதெல்லாம் முரண்பாடே கிடையாது. வாட் சயின்ஸ் ஷோஸ், உடனே அறிவியல் பூர்வம். அறிவியல் என்பது நீங்கள் உணர்வதற்கு பேசுகிறது. அப்படின்னா நீங்கள் வேதாந்தம் படித்தவன் பூரா ஞானியாக இருக்கணும். அதெல்லாம் நடக்காது, நடக்க முடியாது, நடக்கவே முடியாது. அழுத்தி சொல்கிறேன். அப்போ நீங்களாக உங்களுடைய அறிவு, அந்த அறிவுக்குள் அடக்கம்தான் நுண்ணறிவு, பகுத்தறிவு எல்லாமே. அதோடு உங்கள் மரபணுத்திறனுடைய முதல்நிலை பலப்படுத்துகிறோம். ஓகே, இப்போ எனக்கு பேச்சு தான் சரியாக இருக்குன்னா பேச்சு, இது இசை எனக்கு பிடிக்கலாம், அப்படியே வரிசைப்படுத்தணும். எது என்னை அதிகமாக செய்ய சொல்லுது, தூண்டுது, அதுதான் உள்ளுணர்வு. தட் இஸ் அ இன்டர்னல் இன்ட்யூட்டிவ் இன்ஸ்பிரேஷன் பை இன்ட்யூட்டிவ் இன்ஸ்டிகேஷன். அது ஒரு ஸ்டிமுலி.
அப்படியே தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்படியே யோசிப்போம், செய்ய வேணான்னு சொல்லுவோம், ஆனாலும் செய்வோம். ஐயோ காசெல்லாம் செலவழிக்கிறோம்னு சொல்லுவோம், பரவாயில்ல, நேரமெல்லாம் போகுதுன்னு சொல்லுவோம், போயிட்டுருப்போம். சில பேரெல்லாம் பார்த்துருக்கேன், இந்த பேர்ட்ஸ் வளர்க்குறதுக்கு நாடாக போகிறாங்க. அந்த கேமராவில் அவங்க எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாம் உலகம் பார்க்குறது, ஆனால் அதுக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க. எல்லாம் எடுத்தாலும் உங்களுடைய டிஎன்ஏ தான். அதனால தான் சொல்லி பூர்வ ஜென்ம புண்ணியம்லாம் இந்த கதையெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறது. எங்கேருந்து வந்துச்சுங்க? முதல் நிர்வாணமாக இருந்த மனுஷன் இன்னைக்கு வந்துட்டான். அப்புறம் நீங்கள் ஏன்னா மறுபடியும் கதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? ஏ சேஞ்சஸ் இஸ் ஆல்வேஸ் கோயிங் ஆன். அவ்வளோதான். அந்த மாற்றம் என்பதும் சேஞ்சஸ் என்பது மட்டும்தான் நிரந்தரம். இந்த பூமியில், இந்த மூளையில், இந்த மரபணு திறனில், இந்த அறிவில் மனிதனுக்கு மட்டும்தான் சொல்கிறோம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? தொடர்ந்து அதிலே இருப்பது. இந்த இடத்துல தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னது. அந்த டோட்டல் வாசகம் முழுசாக சொல்ல முடியலை இப்போ. பட் ஒரு லட்சியத்தை குறிச்சிட்டு அரைஸ் அவேக் டில் த கோல் இஸ் ரீச்னு அவர் சொன்னதுக்கு அந்த லட்சியமே எப்படி இருக்குன்னு சொல்கிறார் அவர். உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புகளும், ஒவ்வொரு செல்களும், ஒவ்வொரு உயிர் துடிப்பிலும், ஒவ்வொரு நொடியிலும் மாறாமல் லட்சியத்தை வச்சிருக்குன்னு சொல்கிறார். அந்த டோட்டல் சென்டென்ஸ் எனக்கு கரெக்டாக வரல, பட் இதுதான் கான்செப்ட். இப்போ நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், நிலவுக்கு போகணும்னு நினைக்கிறேன், நான் ஒலிம்பிக் அடிக்க நினைக்கிறேன். தூக்கத்தில் இருக்கக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதான் அப்துல் கலாம் சொன்னது கூட சொல்லுது, நம்ம தூங்குறது முக்கியம் இல்லை, ஆனால் உங்களை உறங்கவே விடாமல் ஒன்று உழுப்புதில்லை. அதை எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் மேனுவலாக தெரிஞ்சுக்கிறதுனா உங்களால் தவிர்க்கவே முடியாது. ஆனால் மெடிக்கலாக தெரியணும்னா நீங்கள் இஇஜி மூலமும் பெட் ஸ்கேன் மூலமும் புரிஞ்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, போட்டு பாருங்கள். அதுக்கு ரொம்ப காஸ்ட்லி. இஇஜி அடிச்சிடும். நீங்கள் எதில் 1000 வேறு ஒன்றும் இல்லைங்க. வென் யூ ஆர் டிரான்சென்டிங் ஸ்பேஸ், வென் யூ கெட் அ ஸ்டேட்டஸ் ஆஃப் டிரான்சென்டிங் ஸ்பேஸ், தட் இஸ் மெடிடேட்டிவ் ஸ்டேட், தட் இஸ் உலகத்தை, காலத்தை, இடத்தை, நன்மைகளாம் மறக்கிறீங்கன்ற ஒரு ஐடியா மறந்து ஐயோ இத்தனை மணி நேரம் போயிருச்சேன்னு நினச்சாலும் சரி, அது சமையல் கலையாக இருந்தாலும் சரி, அது ரெஸ்ட் ரூம் நீங்கள் கிளியர் பண்ணுறதா இருந்தாலும் எனிதிங் அவ்வளோதான். இவ்வளோ ஒவ்வொன்று விளக்கம் சொல்ல முடியாது. அதை இவங்க சமாதின்றாங்க, அப்புறம் அஜம்பிரங்காத சமாதின்றாங்க, உணர்வோடு கூடிய சமாதின்றாங்க, நிர்விகல்ப சமாதின்றாங்க. ஓகே, அது எங்கே நடந்துச்சுன்னா உடம்புல தான், எங்கே நடந்துச்சுன்னா பிரெயினில் தான். இதெல்லாம் கதையெல்லாம் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் ஆன்மீகவாதிகள் பல பேர் கதை விட்டுக்கிட்டே இருக்காங்க, எவன்டா ஏமாறுவான்னு சொல்லி. இல்லைன்னா உங்களுக்கு சாதாரணமாக ஒரு சின்ன தாயத்து மாதிரி கொடுத்து உங்கள்கிட்ட 10 லட்சம் வாங்குவானா ஒருத்தன்? ஒரு சின்ன ஒரு இயந்திரம் மாதிரி கொடுத்துட்டு 25,000 வாங்குவானா? சின்ன கால், அவருடைய காலை எடுத்து வச்சு இது பண்ணுவானா? காலை கழுவுனதுக்கு காசு கொடுப்பாங்களா நம்ம ஆளுங்க? குறையில்லை சார், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கெல்லாம் அழிவு காலம் வந்துடும். நான் அழிக்க முடியாது, ஆனால் நான் பட்டதை சொல்கிறேன். உண்மை அது. உலகத்தின் முதல் ரகசியமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பை கொடுத்துட்டு நீங்கள் 9 ரகசியம், 9 உலகத்தினுடைய அதிசயம்னு பார்க்குறீங்க சார். இந்த உடம்பில் இருக்க அதிசயத்தை என்னைக்கு சார் நீங்கள் உணர முடியும்? டாக்டர்ஸுகளே உணரலைங்க சார். டாக்டர்ஸ் எப்படி உணர்ந்துருக்காங்கன்னா, அந்த பார்ட்ஸ், ஹார்ட்டு, கிட்னி, காது, மூக்கு, தொண்டைன்னு சொல்லி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வச்சு அதை அப்படியே இன்றைக்கி பூரா படிச்சுட்டு அதில் எங்கனையாச்சும் டிஸ்லொகேஷன் ஆர் வேரியேஷன் அப்படி வச்சுக்கோங்க. இஃப் எனி வேரியேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட். ஸோ இந்த மூக்குக்குள்ளே உங்களுக்கு இது வருது, இதன் மூலம் சைனஸ். இதை தாசாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? 98% குழந்தைகள் தப்பாகவே கருவறையிலேருந்து பிறக்கிறதில்ல சார். அது 2 வச்சுக்கோங்க சார், மேக்ஸிமம் கூட 3-4% வச்சுக்கோங்க. 90% சார் ஒரு குழந்தையும் தப்பாக பிறக்கிறது. என்டர்ஸ் இன்டு த ஃபீல்டு, கருவறையிலிருந்து, அம்மாவுடைய கருவறையிலிருந்து வெளியே வந்த அடுத்த வினாடி சூழல் தொடங்கிறது.
அது உள்வாங்கக்கூடிய அப்சர்வேஷன் தொடங்கிறது. பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன். ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல அப்புறம் சென்ட்ரல் நர்வஸ்ஸு பெரிஃபரல் நர்வஸ்லாம் அப்புறம் பார்த்துக்குறோம். இட் என்டர்ஸ். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம வந்ததுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம இந்த ரீப்ரோக்ராமிங் த டிஎன்ஏ அது ஆர்என்ஏவுக்கு முன்னால் ரீப்ரோக்ராமிங் இவருடைய பிரெயின் நியூரானிக்கல் நெட்வொர்க்கை பேசிக்கிட்டு இருக்கேன். வேறு கதை நினச்சிடாதீங்க. சித்திரம் இல்லாமல் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியுமா? அவ்வளோதானே. உடம்புக்குடைய ஒட்டுமொத்த சுவரே மூளை தானே. அப்போ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயத்துக்கு கூட சொல்கிறேன். இந்த பிரெயின் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறதுன்றது இதுதான். ரைட். இப்போ மறுபடியும் வாங்க. நீங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது, அந்த ரெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஒவ்வொரு தடவையும் மெடிடேட்டிவ் ஸ்டேட் போய்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, பிரெயின் டோட்டலி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தது. அந்த நீங்களாக இருந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தொடங்குனது. எப்போவுமே எடுத்தோடனே நீங்கள் ஆல்ஃபாவுக்கு போயிட முடியாது. குறிப்பாக சினிமா தியேட்டர் எடுத்துங்க. சினிமா தியேட்டருக்கு போகிறீங்க. ஃபஸ்ட்டு தியேட்டரில் சவுண்டாக இருக்கும். அந்த என்ட்ரி டிக்கெட் வாங்கி உள்ள நுழைஞ்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆரம்பிக்க போகும்போது லைட்டாக சத்தம் குறையும். அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச படம்னா அப்படியே டெட் சைலன்ஸ் இருக்கும். பின் ட்ராப் சைலன்ஸ். பிகாஸ் சேம் திங். பிரெயினுக்குள்ளே உள்ள எதையெல்லாம் நீங்கள் அக்கார்டிங் டு நான் சொன்னேன் இல்லைங்க, உங்களுடைய மரபணு திறனுடைய முதல் நிலை, 2வது நிலை, 3வது நிலை, 4வது நிலை, 4 ஸ்மார்ட்ஸுகள். அது பிக்சராக இருக்கலாம், எழுத்தாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம். பல தடவை சொல்லிட்டேன். நேச்சுரலிஸ்டிக் எதாக இருந்தாலும் உங்களுக்கு முதல்ல ஃபுல்லாக நிறைய தாட் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 5-6 தாட் வரும். அப்புறம் 2 தாட் வரும், 1 தாட் வரும், கடைசியில் நோ தாட் ஆயிரும். அந்த நோ தாட் தான் உங்களுக்கு பிரெயின் அப்படியே கன்வர்ஷன் வாங்க. காமா டு பீட்டா, பீட்டா டு ஆல்ஃபா, ஆல்ஃபா டு தீட்டா, தீட்டா டு எல். இதுதான் கான்செப்ட். கொண்டாங்க என்கிட்ட மிஷினை கொண்டு வைங்க. ஈஜியை நம்பர் 1 ஈஜி இந்த வேர்ல்டு. பணம் பூரா கட்டிடுங்க, ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருவேன் நான். ஆமாம், மனிதனுக்கு என்ன பிடிக்குதுன்னு இப்போ விஷுவல்ஸ். இதை ஏன் இந்த சீக்கிரட்லாம் மறைக்காமல் சொல்கிறேன். டாக்டர்ஸ்லாம் என்கிட்ட கேட்கலாம். சினிமாவில் உட்காந்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிடிச்ச படம்னு சொன்னால் 2.5 மணி நேரம் அசையாமல் இருக்குன்றீங்க. எவ்ரி திங் ரிஜிஸ்டர்டு. யூ ஆர் அப்சர்விங். அந்த அப்சர்வேஷனே குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அப்படியே ஸ்டெப் செய்வாக போகுது. அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷனாக மாறும். That is the alpha level. That is the theta level. அதே தான் இப்போ ஒரு பையனுக்கு டான்ஸிங் கம்ப்ளீட்டாக பிடிக்குதுன்னு வச்சுங்க. இந்த சீக்கிரட்டை மறைக்க வருமான அந்த டான்ஸுடைய வெரைட்டி ஆஃப் டான்ஸை எடுத்து போடும்போது எந்த டான்ஸில் அவருடைய பிரெயின் வைப்ரேஷன் நேராக மானிட்டரில் பார்க்கலாம். மறைக்காமல் சொல்கிறேன். செஞ்சு பார்த்துருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. நான் 100% சொல்கிறேன். ஃபாரினில் இருக்குது இதெல்லாம். பட் அவங்க போகிறது எப்படியோ தெரியல. என்னுடைய செல்ஃபாலஜி படி போய்கிட்டு இருக்கேன். இப்போ நான் போய் ஒவ்வொரு தடவையும் ஈஜி பார்க்க முடியாது. என்னுடைய அனுபவத்தை ஒரு 2 நிமிஷம் நான் என்னுடைய இந்த வேர்ட் ஸ்மார்ட்டு எழுத்து, பேச்சு, சிந்தனையில் எதெல்லாம் உருவாக்க முடியுமோ மேக்ஸிமம் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அது வேர்ட் ஸ்மார்ட் தான். அதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு ஒவ்வொரு தடவையும் வைப்ரேஷன் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த நோ தாட் ஸ்டேஜ் வரும்போதே திருவள்ளுவனுடைய தொட்டனைத்தூர் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தூர் அறிவு வந்துடும். கொட்டும். ஆமாம், திருக்குறள் மாதிரி நான் ட்ரை பண்ண முடியுமா? சித்தர் மாதிரி ட்ரை பண்ண முடியுமா? ஆன்மீகத்தை இன்டர்பிரட்டேஷன் பண்ணுவது. இன்டர்பிரட்டேஷன் கொஞ்சம் வியாபாரம். இது இன்டர்பிரட்டேஷன் இல்லை. நம்முடைய அறிவெல்லாம் கலந்து கொலெக்ட் பண்ணுறதில்ல. இட்ஸ் அ க்ரியேட்டிவிட்டி. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷனை சொன்னால் தான் டிஎன்ஏவுடைய எந்த ஸ்டேஜில் நீங்கள் ரீப்ரோக்ராம் ஆகி வயரிங் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் சொன்னேன், நீங்கள் நோ கம்பேரிசன்
நீங்களாக இருத்தல், அப்சர்வேஷன் லீட்ஸ் டு அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன். நான் மேத்ஸ்மாக தான் சொல்கிறேன். இதை மேனுவலாக கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து நீங்கள் மெடிக்கலாக கண்டுபிடிச்சிக்கலாம் த்ரூ இஇஜி இதெல்லாம். தென் ஒரு குழந்தை இவன் தான் இந்த பூமியில் பிறந்திருக்கிறான் என்று பார்த்துக்கலாம். அதில் நம்ம இப்போ இஇஜி எல்லாமே கண்டுபிடிச்சலாம். பட் பாசிட்டிவ், நேர்மறையாக, உண்மையாக, சத்தியமாக உங்கள் மெஷின் அது. இதுதான் நான் எக்ஸ்ட்ராஆர்டினரியாக சொல்கிறேன். செய்யும்போதே வரும். ஸ்போர்ட்ஸில் அடிச்சு போடலாம்னு இல்லாமல் வேறு மாதிரி போதையை சாப்பிட்டு அடிச்சு போடலாம்னு வந்துச்சுன்னா எல்லா திறமையும் இருக்கும். 1.40 செகண்ட்ஸில் அடிக்கிற விஷயத்தை இந்த இதில் 1.20 செகண்ட்ஸில் அடிக்கணும்னா அதுக்கு என்னன்னா அந்த 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 வயகரா இதை தொடம்பிடுவீங்க. நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அந்த நேர்மறை உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்க உயிர் சக்தி, உங்களுடைய ஃபிசிக்கல் எனர்ஜி, உங்களுடைய மெட்டாஃபிசிக்கல் எனர்ஜி, உங்களுடைய டிஎன்ஏ எனர்ஜி. சுவாமிஜி சொன்னது, சுவாமிஜி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா சுவாமிஜியை படிங்க. நான் எந்த இந்து மதமும் இல்லை, எந்த மதமும் கிடையாது. சர்டிஃபிகேட்டில் ஏதோ போட்டிருக்காங்க. நான் மானுடம் தான். சாமிஜியை நீங்கள் ஏன் இந்த இடத்துல சொல்லுன்னா, சாமிஜி நிரூபிக்கப்பட்டவர். எதில் டிஎன்ஏ என்ற ஒரு விஷயத்தில் நடந்த அத்தனை ஆச்சரியங்களையும் நிரூபித்து வார்த்தைகளினால், பேச்சுக்களினால், செயல்களினால் செஞ்சுட்டு போனவர் அவர். அதனால தான் டிஎன்ஏ அவர் ரீப்ரோக்ராமெலாம் அவர் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கல. இவங்க மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இஇஜியெல்லாம் பார்க்கல. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, இஇஜி மெஷின். பட் இந்த மெஷினையே கண்டுபிடிச்ச ஒரு மெஷின் உங்களுக்குள்ளே தானே இருக்குது, மூளையில். உங்களுக்குள்ளேன்னா அந்த ஹார்ட்டு கிட்டலாம் தொடாதீங்க, பிரெயினை தொடுங்க. பிரெயினில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை தொடுங்க. டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலில் இருக்கக்கூடிய 100% தொடுங்க. சார்லஸ் பெப்பே கண்டுபிடிச்சிட்டாருன்னா அதை வச்சு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சா வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சா காசு கொடுத்து போயிட்டே இருக்கோம். 64 கலைகளையும் கண்டுபிடிச்சா இதெல்லாம் கரெக்ட் பண்ணி நீங்கள் பிக்கப் பண்ணிக்கிறனா இதுதான் மேட்ரு. ஆக முதல்ல நீங்களாக இருங்க. அதை பிரெயினை காம் பண்ணுங்க. பிரெயினை காம் பண்ணுறதுக்கு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. எல்லா லெவல் போட்டு ஆயிடுச்சுன்னா, இப்போ இது ரீப்ரோக்ராமிங் ஆயிடுச்சுன்னா, அதுக்குள்ளே இருக்க செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய கடைசியில் குரோமோசோமுக்குள்ளே இருக்கக்கூடிய, அதற்கு கீழே இருக்கக்கூடிய டிஎன்ஏவுக்கும் கீழே இருக்கக்கூடிய ட்ரூத்ஃபுல்னஸ், அந்த மைக்ரோவேவ் வைப்ரேஷனல் சென்சிட்டிவிட்டியும் இணைச்சி செயல்படும். இது உடனே முடிஞ்சிடும், மந்திரமெல்லாம் கிடையாது. தொடர்ந்து எடுக்கணும். மினிமம் 5 இயர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு 6 மாதம் 1 வருஷத்தில் ரீச் ஆகிடும். இந்த புத்தகம் படிக்கிறது எல்லாம் படிச்சுக்கோங்க. இது எனக்கு தெரிஞ்ச மேட்ரு பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.